இது மட்டுமல்ல, பொதுக்கூட்டம் மற்ற நிகழ்ச்சி எதுனாலும் தம்பி விஜயகுமாருடைய பங்களிப்பு மிகவும் அதிகமானது. அவங்களுடைய பணி மிகவும் பாராட்டுதற்குரியது. இந்த நேரத்தில் நல்ல படிக்கிற பிள்ளைய பாராட்டு நேரத்தில் அவங்க அப்பாவையும் பாராட்டி பேசணும்ல. அதே மாதிரி மாணவரணி செயலாளராக தம்பி விஜயகுமாரை நியமனம் செய்த தம்பி ராஜேந்திரனுக்கும் ஒப்புதல் அளித்த மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பெருமாள் அவர்களையும் நான் பாராட்டி, நீங்கள் கண்டெடுத்த விஜயகுமார் கட்டித்தங்கம், சீரும் புலி, செயல் வீரர், இத்தகைய இளைஞர்களெல்லாம் இந்த இயக்கத்திலே பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டும். அதன் மூலமாக வருங்காலம் தலைவர் வைகோவின் காலம் என்பதை நிரூபிப்போம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாளை ஒன்றிய குழு உறுப்பினர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த கேடிசி நகர் சமூக சேவகர் மலையாண்டி அவர்கள் அண்ணன் சம்பத் அவர்களுக்கும் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பெருமாள் அவர்களுக்கும் சால்வை நீட்டு கட்சியில் இணைகிறார். மாநகர் மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் பெருமாள் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். தம்பி மலையாண்டி அவர்களுக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் பெருமாள் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். சங்கரங்கோயில் இடைத்தேர்தலில் அதிமுக ஊழியர் கூட்டத்திற்கு வந்திருந்த அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், நம் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன், பிஹெச் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன், பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்ட செல்லப்பாண்டி எங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் வர்றதுக்கு வந்தார். 2 நாளைக்கு முன்னே வந்துட்டு ஓடி போய் சீட்டு வாங்கிட்டார். திமுக போனார். திமுகவில் போய் பெரியசாமி கூட கொஞ்ச நாளாக கையை ஓட்டினார். அப்புறம் அதிமுக வந்தார். 3 பேருக்கு சீட்டு கிடைக்காம கடைசியில் அவருக்கு சீட்டு மந்திரி ஆகிட்டார். அதிமுக இருக்க எம்எல்ஏ ஒவ்வொருத்தருக்கும் வரலாறு இருக்கு எங்கள் கையில். நயினார் நாகேந்திரன் உள்பட, செந்தூர் பாண்டியன் உள்பட, பிஹெச் பாண்டியன் உள்பட எல்லாரும் வரலாறும் மறுமலர்ச்சி திமுக கையில் இருக்கு. திருமங்கலம் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் எங்க ஒளிஞ்சியர்னு தெரியும். நத்த விஸ்வநாதன் எங்க கிடந்துன்னு தெரியும். அழகிரி போலீஸை வச்சு உங்களை அடிச்சு விரட்டலாம். அதே மாதிரி இங்க போலீஸை வச்சு சங்கரங்கோயிலில் ஒன்றும் புடுங்க முடியாது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு சொல்லுவேன், தேர்தலை முறையா நடத்தணும். எங்கேயாவது அதிமுக சாதகமா கம்ப தூக்குனிய நடவடிக்கை மோசமா இருக்கும். கெந்தக பூமி சங்கரங்கோயில் ரத்தம் ஜொலிக்கும். தேர்தலில் ஓட்டுகள் மக்கள் ஓட்டு போடுவான். ரெட்டலைக்கு போடுறானா பம்பரத்துக்கு போடுறாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான். எங்கேயாட்டி எங்கள் தொண்டை சத்தம் பண்ணுனா தகராறு பண்ணா கட்டுப்படுவோம். ஒரு இடத்துல நாங்கள் ₹1 கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு. நீ 1000 இல்லை லட்சம் கொடு. அதிமுக ஜெயலலிதா சொல்லுத, நீ லட்சம் கொடு. தேர்தலில் நீ தோக்கலன்னா அதுக்கப்புறம் சொல்லு. ஜெயலலிதா தோக்கணும் அதமாரம் போகணும்னா எல்லா கட்சி தலைவருக்கும் சொல்லுதேன். அதிமுக மதிமுக நேரடி போட்டி. ஜெயலலிதா திருமங்கலத்தில் தோத்துட்டு மறுபடியும் ஒரு தேர்தல் அவன் நிக்கல. எல்லா தேர்தலையும் திமுக விட்டு கொடுத்துட்டா. நாங்க விட மாட்டோம். நீங்க எல்லாரும் எங்களை ஆதரிக்கட்டாலும் பரவாயில்ல, சும்மா இருங்க. தெருவுக்கு வந்து வேட்பாளர் போட்டா ஜெயலலிதா கதிதான் உங்களுக்கும். யாரையும் விட மாட்டோம். வேட்பாளர் போட்டா விட மாட்டோம். அப்புறம் நாங்கள் கண்டஸ்ட் பண்ணி பேசுவோம். நீங்க என்ன பேசிட்டார வச்சுட்டாலும் வருத்தப்படக்கூடாது. வயசாயிட்டு பார்க்க மாட்டோம். நீங்க நிறைய பண்ணிருக்கா, அவளும் நிறைய பண்ணிருக்கா. எல்லாரையும் பேசுற சக்தி மறுமலர்ச்சி திமுக ஒண்ணுக்கு தான் உண்டு. தமிழ்நாட்டில் மாவட்ட காவல்துறை கண்காணி அதிகாரிக்கும் தேர்தல் கமிஷன் சொல்லிக்கிட்டு ரூபா கொடுக்க நாங்கள் தடுக்க மாட்டோம். லட்சம் ரூபா கொடுறா ஓட்டுக்கு, உனக்கு ஓட்டு போட்டா பார்த்துருந்தோம். நேரடி தேர்தல் அதிமுக மதிமுக மோதல் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தாங்க. இல்லைன்னா ஒதுக்கிருக்க. வேட்பாளர் போட்டா யாராலும் கிழிப்போம். ஆள சொல்ல மாட்டோம். போடவா வேண்டாமா போடவா வேண்டாமான்னு நாங்கள் நிக்கல. நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம். ஒழுங்கா இருங்க. வாய்ப்புக்கு நன்றி. அண்ணன் நாஞ்சில் சம்பத் சிறப்புரையாற்றுவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விட்டு முடிக்கிறேன். மாநகர் மாவட்ட செயலாளர் பெருமாள் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள்.